சொல்லுங்க டீம் எப்படி இருக்கு? ஸ்ட்ரென்த் மட்டும் சொன்னா போதும், வீக்னஸ்லாம் வேணாம் நமக்கு. ஓஹோ, அப்படி அவ்வளவுதான். அப்படி சொல்லணும்னு ஆசைதான். ஆனா வந்து இப்ப நிறைய ஐபிஎலோட சோக்கர்ஸ் அவங்க எப்படி வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து சூப்பரா இருக்கு லீக் ஸ்டேஜஸ்லன்ற மாதிரி பயங்கரமா இருந்திருக்கு. அந்த டீம் வச்சே அவங்க கப்பு ஜெயிக்கலன்னு இருக்கும்போது இப்ப அதை பார்க்கும்போது இந்த டீம் வந்து ரொம்ப ரிட்டன்ஷன்லேயே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆப்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அந்த பிளேயர்லாம் போறான்னு பாடுறா, அவனை மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, பிளே ஆஃப்க்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்ல டீம் இருக்கும்போதே அவங்க ஸ்டார்டிங்ல விளையாடுற ஒரு 7 மேட்சை சூப்பரா ஆடுவாங்க, கடைசியா ஒரு 7 மேட்ச் சொதப்புவாங்க. ஸோ இந்த டீம் வச்சுட்டு சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லே, ஓப்பனிங்ல பொழந்தல்லே, வேட்டையன் அல்லே, அவ்வளவுதான். சின்ன பையனும் சேட்டனும் தான் இப்ப டீமை காப்பாற்றணும். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இந்த வீடியோவில் வந்து சுஜித் ப்ரோ பேச போகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பற்றி. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து என்னோட ஃபேவரட் டீம் இந்த ஐபிஎல்ல. ஸோ சொல்லுங்க டீம் எப்படி இருக்கு? ஸ்ட்ரென்த் மட்டும் சொன்னா போதும், வீக்னஸ்லாம் வேணாம் நமக்கு. ஓஹோ, அப்படி அவ்வளோதான். அப்படி சொல்லணும்னு ஆசைதான். ஆனா வந்து இப்ப நிறைய அப்படியே தேடுனா பாரு சந்தோஷ் புக் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான். அந்த மாதிரி பிளேயிங் 11 ஃபுல்லா ஒரே அன்சர்டனிட்டியா இருக்கு. ஸோ ராஜஸ்தான் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா இருந்த டீம் வந்து பக்காவா இருந்தது, ஒரு பீக் டீமா இருந்தது. அதுல அவங்க ஒரு கப்பு கூட ஜெயிக்கல அப்படின்றது ஒரு ஐபிஎலோட சோக்கர்ஸ் அவங்க தான். ஆக்சுவலா ஆமா. எப்போ எப்படி வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து சூப்பரா இருக்கு லீக் ஸ்டேஜஸ்லன்ற மாதிரி பயங்கரமா இருந்திருக்கு. அந்த டீம் வச்சே அவங்க கப்பு ஜெயிக்கலன்னு இருக்கும்போது இப்ப அதை பார்க்கும்போது இந்த டீம் வந்து ரொம்ப அதனாலதான் சுமாரா தான் இருக்கு. சுமாரா டீம் எடுத்து வச்சிருக்கோம். ஓ, அப்படி இப்படி பண்ணா அப்படி வருமானு ஆர்ஆரோட பயங்கர ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் பாக்குறது வந்து ஓபனர்ஸ் தான். கண்டிப்பா இந்த 2 பேருக்கும் கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்து டீமை ஒரு 220 230 ரன் அடிக்க வச்சு ஜெயிச்சு கொடுக்கணும். இப்போ ஆர்ஆர் டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவோட பி டீம் மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே, ஏன்னா எஸ்எஸ்டி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இருக்காங்க. இப்போ இந்தியாவோட மெயின் டீம்லேயே ஆடுறாங்க 2 பேரும். அப்படியே கீழே வந்தா நிதிஷ் ராணா இருக்காரு, ரொம்ப நாளா இந்தியாவோட ஏ டீம்ல பி டீம்ல ஆடிட்டு இருந்தவர். ரயான் பராக் இப்போதைக்கு இந்தியாவோட ஏ டீம் பி டீம்ல ஆடி ஃபியூச்சரா ஆடுவாருன்னு இருக்குது. துருவ் ஜுரேல் இருக்காரு, அவரும் அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஆடுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அவர் இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறது சஞ்சு சாம்சன் தான். இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறது சஞ்சு தான். அப்படின்றனால எல்லாருமே அண்ட் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா இந்தியா ஆடுற பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா இந்தியாவுக்கு ஆடாதவர். துஷார் தேஷ்பாண்டே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா இந்தியா ஆட வாய்ப்பு இருக்கு, ஆனா இது வரைக்கும் இந்தியா ஆடல அப்படின்ற மாதிரி. ஆகாஷ் மத்வால் அவரும் ஒரு அந்த டேல வந்து சூப்பரா பந்து போடுவாரு, இந்தியாவுக்கு ஆடுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்றனால இதுக்கு முன்னாடி ராஜஸ்தானுக்கு இருந்த ஒரு பிளேயிங் 11 எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க எந்த டீம்ல வேணா ஆடுவாங்க ஸ்டேட்டாவே 11ல. அஸ்வின் இருந்தாரு, சஹல் இருந்தாரு, கேசவ் மகாராஜ் இருந்தாரு, ஆடம் ஜாம்பா இருந்தாரு. எல்லாருமே அவங்க டீமோட பிரைமரி 11ல ஸ்ட்ரெயிட்டாவே ஆடக்கூடிய ஆட்களா இருந்தாங்க. பட்லர் இருந்தாரு. இந்த மாதிரி இருந்த டீமை போய் இப்ப எல்லா டீமோட செகண்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆளையா தூக்கி இப்ப 11ஸ்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ பெரிய பிரச்சனையாக தான் இருக்க போகுது ஆர்ஆருக்கு. ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு 450-500 ரன் அடிக்கக்கூடிய சீசனாக வருது அப்படின்னா, அண்ட் ரயான் பராக் வந்து அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாரு. இல்லை போன தடவை ஆடின மாதிரி ரயான் பராக் வந்து போன தடவை ஆடின மாதிரி ஆடிட்டாரு, இவங்க 2 பேரும் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் ஸ்ட்ரென்த் மட்டும் கேட்டேன், இது வரைக்கும் வீக்னஸ் மட்டும் தான் சொல்லிருக்கீங்க. இதுல நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்பர் 3ல நிதிஷ் ராணா வராரு. ஆமா, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குமோ இல்ல எந்த அளவுக்கு வீக்னஸா இருக்கும்னு இல்ல. நிதிஷ் ராணாவோட ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் தான் இருந்திருக்கு. அண்ட் முன்னாடி 2 பேருமே அடிக்க போறாங்க அப்படின்னா ஒரு இன்னிங்ஸை கொண்டு போற ஆளா வந்து நிதிஷ் ராணாவை நான் பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடியவங்களும் அடிப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. ஸோ நிதிஷ் ராணா இன்னிங்ஸை ஸ்டடி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எனக்கு என்னன்னா நிதிஷ் ராணா ஒரு 3 வருஷம் முன்னாடி இருந்த நிதிஷ் ராணாவா இல்ல 4 வருஷம் முன்னாடி இருந்ததா இருந்தா இது ஒரு சூப்பரான பேட்டிங் லைனப். நிதிஷ் ராணா அவரோட ஸ்டேட் டீம்லயே இப்ப அவரை 11ல ஆடணுமா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. அண்ட் அவர் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸஸ் அங்கே கொடுக்கல அப்படின்றப்ப அவர் நிதிஷ் ராணான்ற பேருக்காகவும் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த பொட்டன்ஷியலுக்காகவும் தான் ஸ்டேட்டாவே 11ல ஆடுவாரே தவிர
அவ்வளோ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அவர் எடுத்தோன்னே கொடுக்க முடியுமான்றது பெரிய டவுட்டு. அண்ட் அதே மாதிரி ரயான் பராக் சொன்னீங்கன்னா ஓகே, அவர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டராக இருக்காரு. பட் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு, அவர் வந்து இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. துருவ் ஜுரேலும் அதே மாதிரி தான், பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கு. 10 பால் 30, 14 பால் 30 இது வரைக்கும் ஆடி இருக்காரு. இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்சஸ்ல ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பட் அவருமே ரீசெண்டாக இந்தியாவுக்கு கிடைச்ச சான்சஸ்ல அவ்வளோ நல்லா பண்ணல. டொமஸ்டிக்லேயும் ஒரு பெரிய ரன்ஸ்லாம் அவர் அடிக்கல. மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கிறாங்க, 150 அடிக்கிறாங்க. அந்த மாதிரி தனியாக மேட்சை மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி இன்னும் துருவ் ஜுரேலுக்கு வரல. சிம்ரான் ஹெட்மயர் அவரும் ஒரு 4 வருஷம் முன்னாடி இந்த பெரிய ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். 70 அடிப்பார், 100 அடிப்பார். ராஜஸ்தானில் அவரையும் இப்போ 10 பாலுக்கு 30 தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீம் கிளிக் ஆகணும் அப்படின்னா ஆன டேல ஒன்று சஞ்சு ஆர் எஸ்எஸ்வி ஆர் ரயான் பராகுக்கு பெரிய 50s இல்லை பெரிய 100s அடிக்கணும். இல்லைன்னா இந்த அத்தனை பேரும் 10 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றது எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் லைட்டாக யோசிக்கிறேன். சரி, பவுலர்ஸை பற்றி பேசலாம்னா ஆர்ச்சரை வச்சிருக்காங்க. நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, பேட்டிங் ஆர்டர் சொல்லிட்டீங்க. ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், ஜூரேல், ஹெட்மயர் வரைக்கும் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே ஆடிடுவாங்களா ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ்? ஓகே, ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ல எனக்கு தெரிஞ்ச வனிந்து ஹசரங்கா கண்டிப்பா ஆடிடுவாரு. தீக்ஷனா ஆடிடுவார். ஏன்னா தீக்ஷனா வந்து நியூ பால்ல உங்களுக்கு நல்லா போட்டுருவாங்க. ஆமா, நம்பர் 1 ODI ரேங்கிங் பவுலர். பட் அந்த டீம் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு குவாலிஃபை ஆகல. பட் அவர் நல்லா போட்டிருக்காரு. அவரை வந்து என்னதான் சிஎஸ்கே பிளேயரா அவரை பார்க்கும்போது நமக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப குரூஷியலான டைம்ல கேட்ச் விட்டுருவாரு, குரூஷியலான டைம்ல அடிக்க விட்டுருக்காரு. அவர் டீமுக்கு நல்லா பிடிக்காரு ஸ்ரீலங்காக்கு. ஆமா, அவர் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்போ அவரோட பவர் பிளே பவுலிங் இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல ட்ரிஃப்ட் ஆகுது, நல்ல டர்னும் ஆகுது, உள்ள வருது. அப்படின்றதுனால அவரை கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா அவருக்கு விக்கெட் டேக்கர்னு பார்த்தா இப்போ அவர் தான் இருக்காரு. வழக்கமாவே ராஜஸ்தான் வந்து அவங்களோட ஹோம் வென்யூல 2 ஸ்பின்னரோட போற வழக்கம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஆப்ஷன் இருக்கிறதே 2 பேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி தான். பட் இவங்களோட பேட்டிங் லைனப் வந்து ஆன் பேப்பர்ல வாவா தெரியுது. ஓகே, அதாவது நேமா பார்க்கல. ஆனா இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா ஓகே இஷா தான் இருக்கு, அந்த 3 பேரை தவிர்த்துட்டு. ஆனா பவுலிங் லைனப் அப்படியே ஆப்போசிட். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆனா எல்லாருமே விக்கெட் டேக்கர்ஸ். வனிந்து ஹசரங்கா அவரோட டேல ஒரு 3-4 விக்கெட் அழகா எடுத்துட்டு போயிடுவாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ரன்னு போனாலும் கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுத்துருவாரு. தீக்ஷனாவும் விக்கெட்ஸ் எடுத்துருவாரு. துஷார் தேஷ்பாண்டே சொல்லவே வேணாம், நல்லா அடி வாங்கினாலும் விக்கெட்ஸ் எடுத்துருவாருன்றனால இவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் யாராவது ஒரு 2 பேர் இவங்களுக்கு நல்லா ஒரு 4 ஓவருக்கு 20 ரன், இது வரைக்கும் சந்தீப் சர்மா அதான் பண்ணியிருக்காரு. இந்த தடவையும் அவர் அந்த ரோலை பண்ணிட்டாருன்னா 4 ஓவருக்கு 30 ரன்னுக்குள்ள வைக்கிற மாதிரி, ஒருவேளை மத்வாலோ இல்ல சந்தீப் சர்மாவோ யார் அந்த ரோலை பண்றாங்களோ அவங்க டீம் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த 3 பேர் தான். எப்படி பார்த்தாலும் ஜெய்ஸ்வால், சஞ்சு, ரயான் பராக் தான். கீழே இருக்கிற பவுலர்ஸ் வந்து அப்பப்போ நல்லா போடலாம், அப்பப்போ விக்கெட் எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பா ரன்ஸ் லீக் பண்ற பவுலர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஓகே, பேக்கப்புக்கும் பெருசாக அவங்க கிட்ட பிளேயர்ஸ் எடுத்து வைக்கல. ஏன்னா அவங்க ரிட்டன்ஷன்லேயே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அந்த பிளேயர்லாம் போறான்னு பாடுறா, அவனை மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, ஆர்ச்சர் அப்படிதான் எடுத்தாங்க ஐ திங்க். ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸுக்குமே அவங்க ஆக்ஷன்லேயே சில மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. ஓகே, இருக்கிற டீமை வச்சு ஏதாச்சும் சமாளிச்சு பிளே ஆஃப் வருவாங்களா மாட்டாங்களா? மார்க் எவ்வளோ தெரியும்? மார்க் வந்து 65 தான். 60 கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டீம் 68 கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சரி, ஓகே, 65 தான். பிளே ஆஃப்க்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்ல டீம் இருக்கும்போதே அவங்க ஸ்டார்டிங்ல விளையாடுற ஒரு 7 மேட்சை சூப்பரா ஆடுவாங்க, கடைசியா ஒரு 7 மேட்ச் சொதப்புவாங்க. ஸோ இந்த டீம் வச்சுட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. ஐபிஎல் சீசன் முடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணுவோம், பேசிக்கலாம் இப்போ. ஓ, அப்படி சொல்றீங்க. அதான் ஒரே சான்ஸ் என்னன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரயான் பராக் 3 பேரும் பயங்கரமா அடிச்சாங்கன்னா சான்ஸ் இருக்கு. இல்லை எல்லாரும் 30 ரன் அப்படியே அண்டர் த ரேடார். இந்த டீம் ஒருவேளை குவாலிஃபை ஆகுது அப்படின்னா இந்த 3 பேர் பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இல்லை 11 பேரும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. பவுலர்ஸா இருந்தாலும் சரி, பேட்ஸ்மேனா இருந்தாலும். ஓகே ப்ரோ, இப்போ ஒரு ஆடு வந்துட்டு இருக்கு, ஐபிஎல் ஆடு. நம்ம தோனியும் சஞ்சு சாம்சனும் பேசிட்டு இருக்கப்போ ஸோ அதில் வந்து அவர் கேட்டிருப்பார் அந்த சூரியவன்சி, அந்த 14 இயர் ஏஜ் பையன். ஸோ அவர் ஆட வைக்க வாய்ப்பு இருக்கா? மேபி ஒரு சான்ஸ், அவுட் ஆஃப் சான்ஸ். நான் எங்கேயுமே எனக்கு என்னன்னா ஓப்பனரா சூரியவன்சி ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ சாம்சனும் ஓப்பனிங் போறாருன்றனால மேபி இதோட இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நானா இருந்தா
நிதிஷ் ராணாவை ஆட வச்சே அவர் நல்லா ஆடுறாரான்னு பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நம்பர் 3ல வைபவ் சூரியவன்சியை அனுப்பிச்சிடலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த பால் ராயல்ஸ்ன்ற டீமுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியே ஒரு சின்ன பையன் ஒரு அதே லெஃப்ட் ஹேண்டர், சவுத் ஆப்பிரிக்கன் லெஃப்ட் ஹேண்டர் பிரிட்டோரியஸா ஏதோ அந்த பையன். ஆமா, ஸோ அந்த பையனை ஓப்பனிங் ஆட வச்சாங்க. அவரும் அதே மாதிரி தான், அவ்வளோ பிக் ஃபிட்னஸ்லாம் இருக்காது, சின்ன பையன் மாதிரி தான், கொஞ்சம் பல்காக தான் இருப்பாப்புல, பயங்கரமாக ஆடிட்டாப்புல டீமுக்கு. ஸோ அதே டெம்ப்ளேட்டை இங்கே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் 3 அந்த டாப் 3ல வந்து யசஸ்வி, சஞ்சு, வைபவ் சூரியவன்சி ஆட வைக்கலாம். அப்படி ஆடினா அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நிதிஷ் ராணாவை ஆட வைக்கிறதுக்கு அவங்கள ஆட வச்சா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஓகே, இப்போ டிராவிட் வந்து திரும்பவும் வந்திருக்காரு, என்ட்ரி ஆகிருக்காரு, மேபி ஏதாச்சும் சேஞ்ச் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல அவரோட கோச்சிங்? இல்லை, இது வரைக்கும் டிராவிட் வந்து லிமிட்டட் ஓவர்ஸில் அவ்வளோ சூப்பரான கோச்சாலாம் இல்லை. ஸோ அவரோட ஓடிஐ கோச்சிங்கை வச்சோ இல்லை டெஸ்ட்டில் அவருக்கு இருக்கிற கிளாரிட்டியை வச்சோ தான் நம்ம பார்க்குறோமே தவிர லிமிட்டட் ஓவர்ஸில் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கணும். மேபி டிராவிட் வந்து இனிஷியலாக கேப்டனாக இருந்த டைமில் அப்படி இருந்தார். திடீர்னு யாரையாவது முன்னாடி அனுப்புவார். முன்னெல்லாம் அப்படிதான், இர்ஃபான் பதானை திடீர்னு முன்னாடி அனுப்புவார், ஹர்பஜனை முன்னாடி அனுப்புவார், கூப்பர்னு ஒரு பிளேயர் இருப்பார் அவரை முன்னாடி அனுப்புவார். அந்த மாதிரி பிஞ்ச் ஹிட்டர்ஸ் யாரையாவது முன்னாடி அனுப்புவார். இப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்ததுலேருந்து பிஞ்ச் ஹிட்டர்ஸ்க்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், ஸோ அந்த அளவுக்கு டிராவிடோட இது எஃபெக்டிவாக இருக்குமான்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. சரி, ஓகே, பிளே ஆஃப் போக மாட்டாங்க, மார்க்கும் கம்மி தான், பாட்டு மட்டும் ஓகே. ஸோ பாட்டு வந்து ஒரே சான்ஸ் தான் இவங்களுக்கு. சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லே, ஓப்பனிங்ல பொழந்தல்லே, வேட்டையனல்லே, அவ்வளவுதான். சின்ன பையனும் சேட்டனும் தான் இப்ப டீமை காப்பாற்றணும். அதாவது ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த பாட்டை நாங்க ஸ்டேட்டஸ்ல வச்சா ஆர்ஆர் நல்லா ஆனாங்கன்னு அர்த்தம். சின்ன பையன் வந்து இப்ப குடும்ப தலைவரா மாறணும். இன்னமும் சின்ன பையனாவே இருந்தா பிரச்சனை தான். ஸோ அவரு வந்து ஒரு ரோல அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு எல்லா மேட்சும் 50+ இல்ல அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்தோன்னு கொடுத்துட்டா நல்ல சான்ஸ். இப்போ சின்ன பையன் கிடையாது, இதுக்கப்புறம் அந்த டீம்ல நீதான் சீனியர் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ப்ரோ. சரி, ஓகே, இது ஜஸ்ட் எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான். நீங்க சொல்லுங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப் போகுமா போகாதா? போகும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, அங்கேயாச்சும் ஆறுதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அடுத்த டீம் போயிடுவோம். தேங்க்யூ.